ஸோ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருந்த டேட்டாவில் இப்போ எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுதான் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருந்த டேட்டா. ஸோ மந்த் அண்ட் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ ஃபஸ்ட் மந்த் வந்து 4 ஆர்டர் வந்தது. ஆர்டர் குவான்டிட்டியை வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் மந்த் வந்து 4 ஆர்டர்ஸ் வந்துச்சு, செகண்ட் மந்த் வந்து 7 ஆர்டர்ஸ் வந்துச்சு, நைன்த் மந்த் வந்து 28 ஆர்டர்ஸ் வந்துச்சு. இதை வந்து இங்கே வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. 1,4 2,7 ஸோ 2, 7, 3, 10. ஸோ இதெல்லாம் வந்து பிளாட் பண்ணி நம்ம வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து ஒரு ரிக்ரெஷன் லைனை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ப்ளூ லைன். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா 3 அண்ட் ஒய் இன்டர்செப்ட்னா பார்த்திங்கன்னா வந்து 1. ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த ரிக்ரெஷன் லைனை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரிக்ரெஷன் லைனை வச்சு எப்படி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இந்த ரிக்ரெஷன் லைனை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணியே ப்ரெடிக்ட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து y = mx + c, அதாவது y = 3x + 1. இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து y = 3x + 1. அதில் வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து y ஹேட்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஒரிஜினல் வேல்யூ இல்லாட்டி ஆக்சுவல் வேல்யூ வந்து yனே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m வந்து 3, அதாவது ஸ்லோப் வந்து 3 அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து 1. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண 1 வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 3 × 1 + 1 4. செகண்ட் சாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 3 × 2 + 1 வந்து 7. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா சாம்பிள்ஸ்க்கும் ப்ளாட் பண்ணியிருக்கோம். அதோட ஒய்யோட கரஸ்பாண்டிங் வேல்யூவும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். 4, ஸோ 4, 7, 10, 13, 16, 19, 22, 25, 28. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவும் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து சேமாக தான் இருக்குன்றது நம்ம விஷுவலைஸ் பண்ணியே நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து எப்படி வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ வந்து சேமாக இருக்குன்னு சொல்கிறோன்றதை வந்து ஒரு மெட்ரிக் மூலயமா வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ எரர்னால் வந்து ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ. ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து 4, ப்ரெடிக்டட் வேல்யூ 4. ஸோ 4 - 4 0. அது மாதிரி எல்லா சாம்பிளுக்கும் வந்து நம்ம எரரை வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த எரரை வந்து நம்ம லாஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஸோ லாஸ்னால் வந்து இண்டிவிஜுவல் சாம்பிளோட எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் சாம்பிளோட லாஸ் பார்த்திங்கன்னா வந்து 4 - 4 0. ஆக்சுவல் வேல்யூ 4, ப்ரெடிக்டட் வேல்யூ 4 0. செகண்ட் சாம்பிளோட ஆக்சுவல் வேல்யூ 7, ப்ரெடிக்டட் வேல்யூ 7. ஸோ லாஸ் வந்து 0. இதே மாதிரி நம்ம எல்லா சாம்பிளுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா எல்லா சாம்பிளுக்கும் வந்து லாஸ் வந்து 0. ஸோ நம்ம இந்த ரிக்ரெஷன் லைனுக்கு வந்து நம்ம வந்து பெஸ்ட் ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சதுனால நம்மளால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ஷனும் பண்ண முடிஞ்சது. அண்ட் நம்மளோட ரிக்ரெஷன் லைனோட எரரை கால்குலேட் பண்ணால், அதாவது லாஸை கால்குலேட் பண்ணால் இண்டிவிஜுவல் லாஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா சாம்பிளுக்கும் 0 தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்த மந்த்துக்கு மட்டும் தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செப்டம்பர் மந்தில் தான் இப்போ கரண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரிக்ரெஷன் மாடல் மூலயமா இந்த ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான ஒய் இன்டர்செப்ட் அண்ட் ஸ்லோப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் செப்டம்பர் மந்தில் இருக்கீங்க, அக்டோபர் மந்த்துக்கு வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும்ன்றதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து 10 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 × 10 + 1 31. ஸோ அக்டோபர் மந்த் வந்து 31 ஆர்டர்ஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சு நீங்கள் வந்து சேல்ஸை வந்து அதிகமாக பண்ணலாம். ஸோ அதேமாரி நவம்பர் மந்த்துக்கு எவ்வளோ வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணலாம் அண்ட் டிசம்பர் மந்த்துக்கு எவ்வளோ வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அஸ்யூம் தட் நீங்கள் வந்து செப்டம்பர் மந்தில் தான் இப்போ கரெக்டாக இருக்கீங்கன்னு சும்மா ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து இங்கே ஆக்சுவல் வேல்யூ வந்து நம்ம வந்து பிளாங்காக இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்மளோட ஃப்யூச்சர் மந்த்ஸ். ஏன்னா நம்ம வந்து கரண்ட்டாக வந்து செப்டம்பர் மந்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஃபார் திஸ் டேட்டா செட் நம்ம வந்து கரெக்டான ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சதுனால நம்ம ரிக்ரெஷன் மாடல் வந்து 0 எரர் கொடுத்துச்சு. ஏன் 0 எரர்னால் நம்ம ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூ வாஸ் சேம். பட்
இன் ரியல் டைம் சினாரியோ பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே இது மாதிரி டேட்டா செட் நம்மளுக்கு கிடைக்காது. எப்போவுமே வந்து நம்ம டேட்டா செட்டில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்னொரு கடை வந்து வச்சுருக்கீங்க. அந்த கடையில் வந்து எவ்ரி மந்த் வந்து ஆர்டர்ஸ் எவ்வளோ வருதுன்றதை கேப்சர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் வந்து ஃபஸ்ட் மந்த் வந்து 11 வருது, செகண்ட் மந்த்ஸ் வந்து 10 ஆர்டர்ஸ் வருது, தேர்ட் மந்த் வந்து 13 ஆர்டர்ஸ் வருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி மந்த் வந்து ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் ஆகுது, இல்லாட்டி சேமாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி டேட்டா செட்டுக்கு நம்ம எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து நம்மளே வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சா நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா வந்து எவ்ரி மந்த் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, சேமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து ரிக்ரெஷன் மாடல் யூஸ் பண்ணி இந்த டேட்டா செட்டில் இருக்க ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து நம்மளோட பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணி பார்த்தா 1 and 11. ஸோ 1, 11 மீட் பண்ணுற இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணுங்கள். 2, 10 மீட் பண்ணுற இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் பிளாட் பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ட்ரெண்டு தெரியுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு எக்ஸாக்டாக தெரியல. எப்படி வந்து மந்த் இன்க்ரீஸ் ஆக ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்ற ஒரு ட்ரெண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி தான் வந்து ரியல் டைமில் நிறையா டேட்டா வந்து இருக்கும். எப்போவுமே வந்து லீனியர் ட்ரெண்டாகவே இருக்காது. ஸோ இது மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்து ரிக்ரெஷன் லைன் ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி வந்து கரெக்டான ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், அது மூலயமா எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு ரிக்ரெஷன் லைனை வந்து இதுக்குள்ளே வந்து பாஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ரேண்டமாக ஒரு ரிக்ரெஷன் லைனை வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ண வைக்கலாம். ஏன்னா வந்து நம்மளால் வந்து எக்ஸாக்டாக வந்து ரிக்ரெஷன் லைனை வந்து எல்லா பாயிண்ட்ஸ்குள்ளேயுமே வந்து ப்ளாட் பண்ண வைக்க முடியாது. ஸோ எல்லா பாயிண்ட்ஸ்குள்ளேயும் ப்ளாட் பண்ண வச்சா அது வந்து ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி வரும். ஆனால் நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணோம். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்மளால் வந்து எக்ஸாக்டாக வந்து ஃபிட் பண்ண முடியல. ஸோ நம்ம ரேண்டமாக வந்து ஒரு ரிக்ரெஷன் லைன் ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ரிக்ரெஷன் லைன் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 9 3 பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஃபிட் ஆஃப் லைனா, இதுதான் வந்து கரெக்டான ரிக்ரெஷன் லைனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் 9 பாயிண்ட்ஸ் இது வந்து 3 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து பாஸ் பண்ணுது அண்ட் 6 பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து பாஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இன்னொரு ரிக்ரெஷன் லைனை வந்து ஃபிட் பண்ணலாம் வேறு ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து செகண்ட் ட்ரை. ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம ரேண்டமாக வந்து வேறு ஒரு ரிக்ரெஷன் லைன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீன் கலர் லைன் வந்து அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ரிக்ரெஷன் லைன் பார்த்திங்கன்னா அகெயின் வந்து 3 டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே தான் பாஸ் பண்ணுது. அகெயின் வந்து 6 டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து பாஸ் பண்ண முடியல. ஸோ ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நம்ம ரிக்ரெஷன் லைன் வந்து இங்கே வரைஞ்சிருந்தோம். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைன் மூலியமாகவும் நம்மளால் எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம இன்னொரு ட்ரை கொடுக்கலாம், வேறு ஒரு ரிக்ரெஷன் லைனை வந்து ஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது மாதிரி ரிக்ரெஷன் லைனை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வந்து ரிக்ரெஷன் லைனை வந்து வரைஞ்சிக்கலாம், உங்களோட சாய்ஸ். நீங்கள் எவ்வளோ காம்பினேஷன்ஸ் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனும் பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ஃபிட் ஆகுது, மற்ற பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து ஃபிட் ஆகலை. ஸோ இன்னும் நம்மளால் வந்து எக்ஸாக்டான ரிக்ரெஷன் லைனை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து இந்த டேட்டா வந்து டேட்டாவோட ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மந்த் அண்ட் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து வரும்ன்ற இந்த ரிலேஷன்ஷிப் இந்த டேட்டா செட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மாதிரி கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இன்னும் நிறையா ரிக்ரெஷன் லைனை வந்து ஃபிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி நிறையா ரிக்ரெஷன் லைனை ஃபிட் பண்ணி நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எரர் கேல்குலேட் பண்ணோம். ப்ரீவியஸ் டேட்டா செட்டுக்கு வந்து நம்ம ஃபைனலாக வந்து எரர் வந்து கேல்குலேட் பண்ணோம் ரிக்ரெஷன் லைனுக்கு, அதாவது இண்டிவிஜுவல் சாம்பிள்ஸோட லாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நிறையா விதமான ரிக்ரெஷன் லைனை வந்து ஃபிட் பண்ணி எந்த ரிக்ரெஷன் லைனுக்கு வந்து லாஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 ரிக்ரெஷன் லைன் ஃபிட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம நிறையா வேரியேஷன்ஸில் வந்து ஃபிட் பண்ணி அவுட் ஆஃப் ஆல் த ரிக்ரெஷன் லைன் எந்த ரிக்ரெஷன் லைனுக்கு வந்து எரர் வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் நம்மளோட பெஸ்ட் ஃபிட் லைன்னுட்டு நம்ம அசியூம் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அந்த ரிக்ரெஷன் லைனை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷனும் பண்ணலாம். ஸோ ரியல் டைம் சினாரியோவில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வந்து டேட்டா இருக்கும் அண்ட் நம்ம இந்த அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ நம்ம வந்து
நிறைய ரிக்ரெஷன் லைனை ஃபிட் பண்ணி எல்லா ரிக்ரெஷன் லைனுக்கும் வந்து லாஸ் கேல்குலேட் பண்ணி எந்த ரிக்ரெஷன் லைனோட லாஸ் வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து நம்மளோட பெஸ்ட் ஃபிட் லைனுன்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எப்படி வந்து லாஸை வந்து கேல்குலேட் பண்ணணும் இந்த ரிக்ரெஷன் லைனுக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரிக்ரெஷன் லைன் வந்து ஃபிட் பண்ணோம். நான் வந்து ரேண்டமாக வந்து ஒரு ரிக்ரெஷன் லைன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட லாஸ் வந்து நான் இப்போ வந்து கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட லாஸ் கேல்குலேட் பண்ணணும்னா நான் வந்து ஃபஸ்ட் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணணும். அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ரிக்ரெஷன் லைனோட ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் என்னன்றதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட y இன்டர்செப்ட், ரிக்ரெஷன் லைன் y ஆக்சிஸில் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் வந்து y இன்டர்செப்ட். ஸோ 8. ஸோ y இன்டர்செப்ட் வந்து 8. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட ஸ்லோப் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ஸ்லோப் வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்லோப் எப்போவுமே எந்த பாயிண்டில் நீங்கள் இந்த ரிக்ரெஷன் லைனில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்லோப் கால்குலேட் பண்ணாலும் அந்த சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ வந்து 2லேருந்து 3 மாறிச்சுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து 3லேருந்து இங்கே ஹாரிசான்டல் லைன் வரைங்க. இங்கே வந்து ரிக்ரெஷன் லைன் வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுது. ஸோ ஒய்யோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 11. ஸோ ஒய் வந்து 10லேருந்து 11 மாறுது. ஸோ எக்ஸோட ப்ரீவியஸ் வேல்யூ 3, எக்ஸோட கரண்ட் வேல்யூ 3, ப்ரீவியஸ் வேல்யூ 2. ஸோ டினாமினேட்டரில் வந்து 3 - 2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அண்ட் ஒய்யோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 10, கரண்ட் வேல்யூ வந்து 11. ஸோ நியூமரேட்டரில் வந்து 11 - 10ன்னு போடுவோம். ஸோ ஸ்லோப் வந்து 1. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட ஸ்லோப் வந்து 1 அண்ட் y இன்டர்செப்ட் வந்து 8. ஸோ ஸ்லோப் வந்து சேஞ்ச் இன் y டிவைட் பை சேஞ்ச் இன் x, y2 - y1 டிவைட் பை x2 - x1. அதில் வந்து நம்ம வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்லோப் வந்து 1ன்னு காமிக்குது. ஸோ ஸ்லோப் வந்து 1னா வந்து when x changes by 1 unit y also changes by 1. ஸோ when x takes 1 step y also takes 1 step அப்படின்னு நம்ம சொல்லலாம். when x takes 2 step y also takes 2 step அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீப்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா ஸ்லோப் வந்து 1. ஸோ எக்ஸோட வேல்யூவில் வந்து சின்ன சேஞ்ச் நடந்தாலும் அது ஒய்யோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ y hat is equal to mx plus cல வந்து 1x plus 8ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்டை. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ வந்து இந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து when x is 1, எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 × 1 + 8 9ன்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் மூலயமா கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம விஷுவலைஸ் பண்ணியும் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ when x is 1, எக்ஸ்லேருந்து நம்ம ஒரு லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சால் இங்கே வந்து ரிக்ரெஷன் லைனில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து நம்ம ஒரு இன்டர்செக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் தான் வந்து நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூ. ஸோ நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூ பார்த்திங்கன்னா 9. ஈக்குவேஷன்லையும் 9 தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 9, பட் ஆக்சுவல் வேல்யூ வந்து 11. ஸோ இந்த ரெட் கலர் லைன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எரர் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ செகண்ட் சாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து சேம். ஸோ 2 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் when x is 2, 1 × 2 + 8 வந்து 10. ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து 10. ஸோ 2லேருந்து நம்மளை நீங்கள் மீட் பண்ணால் இங்கே ரிக்ரெஷன் லைனில் மீட் பண்ணுறோம். இதோட கரஸ்பாண்டிங் y வேல்யூ வந்து 10 அண்ட் ஆக்சுவல் வேல்யூவும் 10 தான். ஸோ இதோட லாஸ் பார்த்திங்கன்னா வந்து 0. அதனால தான் இந்த ரெட் கலர் லைன் வந்து நான் வரையல. ஸோ தேர்ட் சாம்பிள் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து x வந்து 3. ஸோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 × 3 + 8 வந்து 11. நம்ம அதேமாதிரி 3லேருந்து நம்ம ஒரு லைன் வந்து வரைஞ்சி இங்கே வந்து மீட் பண்ணால் ரிக்ரெஷன் லைனில் வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுறோம். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 11. ஸோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ 11, நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்து ப்ரெடிக்ஷன் பண்ண வேல்யூவும் 11. ஸோ ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 11, ஆனால் ஆக்சுவல் வேல்யூ வந்து 13. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ரெட் கலர் லைனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் எல்லா சாம்பிள்ஸ்க்கும் அதோட ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நம்மளால் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி எவ்வளோ லாஸ் இருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து அதை பார்க்கலாம். ஸோ ரெட் கலர் சர்க்கிள்ஸ்லாம் வந்து ப்ரெடிக்டட் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் ரெட் கலர் லைன் எல்லாமே வந்து ரெட் கலர் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து
ப்ரெடிக்டட் வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ்க்கு மட்டும் தான் வந்து ப்ரெடிக்டட் அண்ட் ஆக்சுவல் வேல்யூ வந்து சேமாக இருக்குது. அண்ட் இந்த ரெட் கலர் லைன் வந்து லாஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட செப்டம்பர் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து பெரிய லாஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 17. ஸோ 9ல் வந்து நம்ம அப்படியே மேலே போனால் இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது ரிக்ரேஷன் லைன். ஸோ ரிக்ரேஷன் லைனோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 17. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா 17. ஸோ when x is 9, 1 into 9 plus 8 வந்து 17. ஸோ ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 17. ஆனால் ஆக்சுவல் வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 14. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெட் கலர் லைன் வந்து லாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ இண்டிவிஜுவல் சாம்பிள்ஸோட லாஸை வந்து கால்குலேட் பண்ணலாம். லாஸ் வந்து என்னென்னா வந்து ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ. ஸோ 11 minus 9, 10 minus 10, 13 minus 11, அது மாதிரி வந்து எல்லா சாம்பிள்ஸ்க்கும் வந்து நம்ம லாஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ 11 minus 9 2, 10 minus 10 0, 13 minus 11 2, 13 minus 12 1. ஸோ இது மாதிரி நம்ம லாஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் எல்லாமே 0 வந்தது. ஏன்னா ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 0. பட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நிறையா சாம்பிள்ஸ்க்கு வந்து எரர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் சாம்பிளோட எரர் வந்து நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 2 என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்னா வந்து இந்த லைனோட லென்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 9லேருந்து 10ஓட டிஃப்ரென்ஸ் வந்து 2, அதுதான் வந்து இங்கே 2. ஸோ இந்த விஷுவலைசேஷனும் இந்த நம்ம ரைட் சைடில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க டேபிளையும் உங்களால் இப்போ ரிலேட் பண்ண முடியுது. ஸோ க்ரீன் தான் நம்ம ரெக்ரேஷன் லைன், ப்ளூ பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட்ஸ், அண்ட் ரெட் கலர் சர்க்கிள்ஸ் தான் நம்மளோட ப்ரெடிக்டட் டேட்டா பாயிண்ட்ஸ், அண்ட் இந்த ரெட் கலர் லைன் தான் வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் எரர் ஆர் லாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த ரேண்டமாக ஃபிட் பண்ண இந்த ரிக்ரேஷன் லைனுக்கு வந்து கிடைச்ச டீட்டெயில்ஸ். ஸோ when slope is 1 and y-intercept is 8, இதுதான் நம்மளோட இண்டிவிஜுவல் எரர்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் எரரை மட்டும் வச்சு நம்மளால் நம்ம மாடலோட ஓவரால் எரரை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இண்டிவிஜுவல் எரர்ஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி மாடலுக்கு வந்து ஓவரால் எரர் என்ன அப்படின்றது வந்து நம்ம இப்போ கேப்சர் பண்ணோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஓவரால் எரர் என்னென்னா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் எரர் தான் வந்திருக்கு 1 ஃபார் எவ்ரி சாம்பிள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கன்சாலிடேட்டடாக ஒரு சிங்கிள் வேல்யூவாக வந்து இதுதான் மாடலோட ஓவரால் எரர், மாடல் வந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்றத வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா வந்து எல்லா மாடலோட ஓவரால் எரர் வந்து கால்குலேட் பண்ணோம். அதை வந்து காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் எரரை வந்து லாஸ்ன்னு சொல்லுவோம். ஓவரால் எரரை கன்சாலிடேட் பண்ணி சொல்கிறத வந்து காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ காஸ்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு நிறையா மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன்று வந்து என்னென்னா வந்து அப்சல்யூட் எரர்னு சொல்லுவோம். அப்சல்யூட் எரர்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்சல்யூட் எரர் என்னென்னா வந்து நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ, அதுதான் வந்து அப்சல்யூட் எரரும் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து 11 and 9 2, அண்ட் இங்கே வந்து 10 minus 10 0. ஸோ ஆப்சல்யூட் எரரில் ஆப்சல்யூட் என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்னா வந்து எங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் சைன் இருக்கோ அந்த நெகட்டிவ் சைனை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா -3 இருக்குது, அதை வந்து 3ன்னு மட்டும் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் எரர். அண்ட் இந்த அப்சல்யூட் எரரை வச்சு தான் நம்ம வந்து ஓவரால் லாஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஓவரால் லாஸை வந்து காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா மீன் அப்சல்யூட் எரர். ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் எரர்ஸை தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இண்டிவிஜுவல் அப்சல்யூட் எரர்ஸ். நான் வந்து எரர் யூஸ் பண்ணல, அப்சல்யூட் எரர் யூஸ் பண்ணுறேன். அப்சல்யூட் எரர்னால் என்னென்னா வந்து ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ. நம்மளோட ரிசல்ட்டில் வந்து நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் சைனை மட்டும் நான் இக்னோர் பண்ணிடுறேன். அதுதான் வந்து நான் புது காலமாக ஆப்சல்யூட் எரர்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் லாஸ் கிடச்சிருக்கு, இண்டிவிஜுவல் சாம்பிள்ஸோட எரர் கிடச்சிருக்கு. நான் இப்போது ஓவரால் லாஸை கால்குலேட் பண்ணணுன்னா இது எல்லாத்தையுமே வந்து நான் சம் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 9. ஸோ நம்ம வந்து சம் பண்ணி இது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அந்த வேல்யூ கொடுத்தா நான் வந்து ஓவரால் எரரை வந்து கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஓவரால் எரரை வந்து காஸ்ட்டுன்னு சொல்வேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இது.
ஸோ 1 divided by n summation, இது வந்து summation symbol கொடுக்குது. I is equal to 1 to n. n வந்து number of samples, நம்ம கேஸில் வந்து 9. yi minus yi hat. I வந்து கரண்ட் சாம்பிளை வந்து ரிப்ரசன்ட் பண்ணோம். y வந்து ஆக்சுவல் வேல்யூ, y hat வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த பார்ட் என்ன ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னா வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் லாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இந்த காலம். அண்டு இந்த சம்மேஷன் என்ன குடிக்கணும்னா வந்து எல்லா இண்டிவிஜுவல் லாஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணால் 10 வருது. இந்த 1/n என்னென்னா வந்து நம்ம இண்டிவிஜுவல் லாஸ் ஆட் பண்ணி அதை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 9. ஸோ 10/9. ஸோ மீன் அப்சல்யூட் எரர் வந்து 1.11. இதில் வந்து மீன் அப்படின்னா என்னென்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஆவரேஜ்னால் என்னென்னு தெரியும். ஆவரேஜும் மீனும் வந்து சேம் தான். அப்சல்யூட் எரர்னால் இந்த காலம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மாடலோட ஓவரால் எரர் வந்து 1.11ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம மாடலோட இண்டிவிஜுவல் லாஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் மாடலோட ஓவரால் லாஸ் வந்து இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணோம். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அது நான் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம இன்னொரு விதமாக வந்து மாடலோட ஓவரால் எரர் வந்து கேப்சர் பண்ணலாம். அது வந்து மீன் ஸ்குவாட் எரர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ மீன் ஸ்குவாட் எரர் என்னென்னா வந்து அகெயின் நம்ம வந்து ஒரு புது காலம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்குவாட் எரர்னால் வந்து நம்மளோட எரரை வந்து ஸ்கொயர் பண்ணிடுறோம், அளவுதான். ஸோ எரர் வந்து என்னென்னா வந்து ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ, அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 11 - 9 வந்து 2. ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4. இங்கே வந்து 10 - 10 0. 0 ஸ்கொயர் வந்து 0. 13 - 11 வந்து 2 ஸ்கொயர் வந்து 4. அதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி லாஸ்ட் சாம்பிள் வந்து 14 - 17 -3. 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் சைனும் வந்து அவாய்ட் ஆகும். ஏன்னா வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். ஸோ மீன் ஸ்கொயர் எரர் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணியிருக்கோம். எதுக்கு வந்து நம்ம மீன் ஸ்கொயர் எரர் வந்து கேல்குலேட் பண்ணோம்? ஆப்சல்யூட் எரர் மட்டும் கேல்குலேட் பண்ண போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ மீன் ஸ்கொயர் எரர் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா வந்து நம்ம மாடல் வந்து ஏதாவது ஒரு தப்பை வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்குன்னா அந்த தப்பை வந்து பெருசாக ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ ஆனால் ஆப்சல்யூட் எரர் பார்த்திங்கன்னா வந்து அந்த தப்பை வந்து பெருசாக ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஸோ நிறைய விதமாக வந்து நம்ம மாடலோட எரரை வந்து கேல்குலேட் பண்ணலாம். அதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ ஆப்சல்யூட் எரர் வந்து நம்ம மாடல் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்துச்சுன்னா அந்த தப்பை வந்து அவ்வளோ பெருசாக காமிக்காது. ஆனால் மீன் ஸ்கொயர் எரர் வந்து நம்ம மாடல் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்துச்சுன்னா அந்த தப்பை வந்து ரொம்ப பெருசாக காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 9th மந்த்துக்கு வந்து நம்ம மாடல் வந்து 17 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஆக்சுவல் வேல்யூ வந்து 14. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து மீன் ஸ்கொயர் எரர் வந்து 9 இருக்குது. ஸோ மற்ற கேசஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து மீன் ஸ்கொயர் எரர் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து மற்ற சாம்பிள்ஸ்க்கு வந்து அது வந்து ரொம்ப பெரிய தப்புலாம் பண்ணல. ஆனால் லாஸ்ட் சாம்பிளுக்கு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கு. அதனால் அந்த தப்பை வந்து ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஆனால் ஆப்சல்யூட் எரர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து காமிக்கல. ஸோ அதனால தான் வந்து நிறைய விதமான வேஸில் நம்ம மாடலோட ஓவரால் எரர் அதாவது காஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதில் வந்து நான் ஆப்சல்யூட் எரர் அண்ட் மீன் ஸ்கொயர் எரரை பற்றி ரிப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வேஸாக நம்ம மாடலோட எரரை கேப்சர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மீன் ஸ்கொயர் எரர் இது வந்து ஸ்குவாட் எரர்ன்னு மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், மீனுன்னு கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காலமில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் சாம்பிள்ஸை மட்டும் தான் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து மீன் ஸ்கொயர் எரர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா வந்து அதே தான். மீன்னா என்னென்னா ஆவரேஜ். ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதனால தான் இங்கே வந்து 1/n. இது வந்து சம்மேஷன் i is equal to 1 to n. இதில் வந்து ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்து எரர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ. இது வந்து மீன்ஸ் ஸ்குவாட் எரர்னால எல்லாத்தையுமே வந்து ஸ்கொயர் பண்ணிடுறோம், அளவுதான். ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்டட் வேல்யூ அதை ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே வந்து சம்மேஷன் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம். 1/n வந்து டிவைட் பண்ணுறோம். அதுதான் வந்து நம்ம மீன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூவை கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூவோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் சாம்பிள்ஸோட லாஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிட்டு அதை வந்து டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 9 months, அது வந்து 2.22.
ஸோ நம்மளுக்கு வந்து மீன் ஸ்கொயர் எரர் வந்து 2.22. ஸோ இது வந்து நம்ம மாடலோட காஸ்ட்டுன்னு சொல்லலாம். மாடலோட ஓவரால் எரர் 2.22. ஸோ நம்மளோட ரிக்ரெஷன் லைன் y is equal to 1x plus 8க்கு வந்து மாடலோட ஓவரால் எரர் மீன் ஸ்கொயர்ட் எரர் மூலமாக கண்டுபிடிக்கும் போது 2.22ன்னு இருந்துச்சு. ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட ஓவரால் எரர் ஆர் காஸ்ட் வந்து 2.22ன்னு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து மீன் அப்சல்யூட் எரர் எடுக்காமல் மீன் ஸ்கொயர் எரரை தான் வந்து நம்ம ஃபைனல் காஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம மாடல் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா அந்த தப்பை வந்து பெருசாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறது வந்து மீன் ஸ்கொயர் எரர். மீன் அப்சல்யூட் எரர் வந்து நம்ம மாடல் வந்து ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா அந்த தப்பை வந்து அவ்வளோ பெருசாக காமிக்காது. ஸோ நம்மளோட கோல் என்னென்னா வந்து நம்ம மாடல் வந்து கம்மியான தப்பு பண்ணணும். ஸோ கம்மியான தப்பு பண்ணிச்சுன்னா அது வந்து எக்ஸாக்டாக வந்து அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணாமல் அப்ராக்சிமேட்டாக வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைனோட மீன் ஸ்கொயர் எரர் என்னென்னு நம்ம பார்த்தோம், 2.22. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா வந்து இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ரிக்ரெஷன் லைன்ஸை வந்து நம்ம டேட்டா செட்குள்ளே வந்து ஃபிட் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ரெட் கலர் லைனை வந்து ஃபிட் பண்ணி அந்த ரெட் கலர் ரிக்ரெஷன் லைனோட மீன் ஸ்கொயர்ட் எரர் என்னன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ப்ரீவியஸாக ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அந்த ரெட் கலர் லைனோட மீன் ஸ்கொயர்ட் எரரை கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். திருப்பியும் வந்து நம்ம வேறு ஒரு ரிக்ரெஷன் லைனை ஃபிட் பண்ணுவோம், இந்த எல்லோ கலர் லைன் மாதிரி. ஸோ அந்த ரிக்ரெஷன் லைனோட மீன் ஸ்கொயர் எரர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி வைக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரிக்ரெஷன் லைனை ஃபிட் பண்ணி அந்த ரிக்ரெஷன் லைனோட மீன் ஸ்கொயர் எரரை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிஃப்ரெண்ட் பாசிபிள், இதில் வந்து நான் 3 டிஃப்ரெண்ட் பாசிபிள் ரிக்ரெஷன் லைன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டிஃப்ரெண்ட் பாசிபிள் ரிக்ரெஷன் லைனை வந்து ஃபிட் பண்ணி எல்லா ரிக்ரெஷன் லைனோட மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா எந்த ரிக்ரெஷன் லைனோட மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து பெஸ்ட் ஃபிட் ஆஃப் லைன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ அந்த ரிக்ரெஷன் லைனை தான் வந்து நம்ம ஃபைனலாக வந்து ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 கேஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் லைன் தான் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்து கம்மியாக கொடுக்குது அப்படின்னா வந்து அவுட் ஆஃப் தீஸ் 3 ரிக்ரெஷன் லைன் இந்த க்ரீன் கலர் ரிக்ரெஷன் லைன் தான் வந்து பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். ஏன்னா அதுக்கு தான் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர் அதாவது காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் லைனை தான் வந்து நம்ம மாடலில் இருக்க ட்ரெண்டை வந்து எக்ஸாக்டாக கேப்சர் பண்ணுது. அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணதுனால நம்ம வந்து அந்த க்ரீன் கலர் ரிக்ரெஷன் லைனோட கரஸ்பாண்டிங் ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் வேல்யூவை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம்.